ஏண்டா சீமான் அல்கா நாய எடுக்கடா திரும்பி மேடையில் உட்காந்து என்னை பற்றி தப்பு தப்பா என்னையும் திமுகவையும் கோத்துட்டு பேசிட்டு இருக்கிற தூ அல்கா நாய செருப்பு பிஞ்சோட சீமான் உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்கார ரொம்ப ட்ரோல் பண்ணி போட்டாங்க இந்த சாட்டை மாமாவை. கடைசியில மேட்ச் ஆனது எதுக்குன்னு பாத்தீங்களா? இதுக்குதான் கரெக்டா எனக்கு மேட்ச் ஆன மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது? சீமான் திரள் வாங்குறதுதான் தப்பு. பனைமரம் படுத்துக்கிட்டா பன்னி குட்டி தாண்டி குதிக்குமா? யோ வன்னி குட்டி, போனியா அமைச்சர் பதவி வாங்கினியா, 5 வருஷம் இருந்தியா, செட்டில் ஆனியான்னு போயிட்டு அடிக்க கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். அல்ல கைகள் அடிக்கிறதுக்கு வரதில்ல. உனக்கெல்லாம் முதலாளியா இருக்கிறான்ல. அதேதாங்க நானும் சொல்றேன். ஆள் வளர்ந்துருக்கா, வயசு வளர்ந்துருக்கே தவிர அறிவு வளர்ந்துருக்கா? கொஞ்சமாவது வார்த்தை ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறேன். அதாவது அறிவும் ஆளும் வளர்த்தா மட்டும் மரியாதை கொடுத்துடக்கூடாது. அவங்களோட பேச்சையும் அவங்க நடத்தையும் பார்த்துதான் நமக்கு மரியாதை தானா வரும். அந்த மரியாதை 10 வயசு பையன்ட கூட நமக்கு இருக்கும். ஏன்னா பையன் இந்த பையன் இந்த அளவுக்கு இருக்கான்ட்டு வாங்க போங்கன்னு பேசுறதுக்கும் ஒன்ன எப்படி பார்த்தா அப்படியே தோணும். உன் கட்சியில இருக்க உறுப்பினர் இல்ல, மூத்த உறுப்பினர் ஒருத்தர் இருக்கா, ஒருங்கிணைப்பாளர் சைமன் செபஸ்டின் சைமன் சொல்ல ஒருத்தர் இருக்கா, அவனுக்கே பேச்சு ஒழுங்கா வராது. அவன் கூட சேர்ந்திருக்க தம்பின்னு உடன்பிறவா தம்பி ஒருத்தர் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, சாட்டை மாமா, மஞ்சப்பொடி மாமா. அந்த மஞ்சப்பொடி வீரனும் கேவலமா தான் பேசுவான். அப்படிப்பட்ட வழியில நீ எப்படி பேசுவா? அப்படித்தானே உட்காந்து பேசுவா? ஏன்னா என்னடா வார்த்தைகள் இது? அடிக்க கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதே தான் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். நீலாம் ஒன்னும் ஒரு ஆளா கூட மதிக்காம தான் இருக்கிறோம். இதெல்லாம் இன்னும் அடிக்கையே ஸ்டார்ட் பண்ணல. அதுக்குள்ளேயே உங்களுக்கு எப்படின்னா கதறல் பயங்கரமா இருக்குது. எங்க நம்ம கதற சத்தம் கேட்டுருமோ அப்படின்ட்டு இவனு ஏதோ அடிச்சிட்டோம், நாங்க கிழிச்சிட்டோம் அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல போனா வச்சு வெளுத்து விட்டுருவாங்க. இப்ப இந்த கரடி மாமா வச்சு வெளுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் அடிக்கிற வெளுத்துல என்னடா எனக்கு ஒரே ஒரு இது, 5 வருஷம் வந்தியா போனியா, வாங்கி தின்னியா, குடிச்சியா, சம்பாதிச்சியா, போனியான்னு சொல்லிட்டு இருக்கிறிய. ஏண்டா நீங்க திருநங்கை திட்டம் எடுத்து நீங்க அடுத்தவங்க காசுல தின்னுட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? இந்த வாய்க்காக நான் பாருங்க, இந்த 8 4 மாறிச்சு, 4 0 மாத்துறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். இருந்த இடத்தில் சீமான் இருந்திருந்தார் ஒரு சீதம் உயிரோட இருக்க மாட்டார். என் அக்கா தங்கத்தை வாழ்வெடுத்தாயா? அதே மாதிரி உன் அக்கா தங்கச்சி வாழ்வெடுப்பேன். என் தங்கை பாலியல் மன்னவு கொண்டு நதிச்சாலையில் பிணமாக்கினாயா? உன் அக்கா தங்கச்சி அதே மாதிரி கற்பழிப்பேன். இது ஓல்டு வீடியோ தான். பட் இந்த ஓல்டு வீடியோல என்னோட கேவலமான எண்ணங்களும், கேவலமான புத்திகளும், கேவலமான பேச்சுகளும் எப்படி வெளிப்பட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிரபாகர் அவர்கள் இருந்த இடத்துல இவர் இருந்தா புடிங்கி தள்ளி இருப்பாரு. அப்படியே ஏண்டா அவரு எவ்வளவு பெரிய ஆளு, யார கூட வச்சு கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறா? அவருக்கு என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருத்தரை வச்சு நீ துட்டு சம்பாதிக்கிறான், அவர் பேரை சொல்லி இங்க பொழப்பு நடத்துறான், அந்த வேலையை பார்த்துட்டு போலாம். ஒருத்தர் அவர் கண்டிப்பா இருந்திருந்தாரு நினைச்சுன்னா நீலாம் இப்ப இருந்திருக்கே மாட்டான், உன்னால அப்படியே முடிச்சு விட்டுருப்பாரு. பட் நீங்க அவர் இல்லைன்னு வச்சுட்டு அவரை வச்சுட்டு அவர் பேரை சொல்லி அவருக்காக ஏதோ நீங்க ஏதோ போராடின மாதிரியும், நீங்க ஏதோ நம்ம என்ன கட்டுக்கதை தெரியுமாங்க? இந்த இவங்களுக்கு கொடுக்குற கட்டுக்கதையில ஆஸ்கரே வாங்கிடுவோம். அந்த மாதிரி ஒரு கட்டுக்கதையை கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையில அவர் இப்ப இருந்திருந்தாரு அப்படின்னா நீ இருந்திருக்க மாட்டான். இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்றதுக்கு சாப்பிட்ட மஞ்சப்பொடி மாமா உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். அவனும் இருந்திருக்க மாட்டான், நீங்களும் இருந்திருக்க மாட்டீங்க. அதே மாதிரி அடுத்த வார்த்தை சொல்றாரு, எப்படி நீங்க எங்களோட பெண்களை பண்ணீங்களோ அதே மாதிரி நாங்களும் பெண்களை இது பண்ணுவோம், அதே மாதிரி கற்பழிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம ஏத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நம்ம பண்ணதுக்காக இப்ப அனுபவப்பட்டு இருக்கிறாங்க. முன்னாடி நம்மள பண்ணதுக்காக அனுபவப்பட்டு இருக்கிறாங்க. அது ஒண்ணு இல்லை. பட் அங்க இருக்கிற அப்பாவி மக்கள் என்ன பண்ணாங்க அப்படி ஒரு கொஸ்டின் வரும்ல. ரெண்டாவது, நீங்க அப்பாவி, ரெண்டாவது இது நம்ம இங்க அடிபட்டுட்டோம், அதுக்கு திரும்ப ரிவெஞ்ச் மோட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இதான் இப்படி ஒரு வார்த்தை பேசணும்னு இருக்குதா? அப்ப இவனோட கேவலமான எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? அதே மாதிரி நானும் உன்னை கற்பழி பண்ண எனக்கு புரியல. அவனை கேவலமானவன்டா, அவன் கேவலமான இருக்க போய் தான் அப்படி பண்ணா. ஆனா நீ அதே மாதிரி நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா எப்படா இது அறிவுறுத்தலையா நமக்கு? அப்போ இவனோட பேச்சு முன்னாடி இருந்து எப்படி இருந்திருக்கு, இப்பவும் அதே மாதிரி தான் தொடர்ந்துட்டு இருக்குது. இவனுக்கு பின்னாடியும் உட்கார்ந்து இருந்துகிட்டு கை கட்டுறதுக்கு ஆட்கள் இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இவனும் இன்னும் இப்படிதான் கேவலமா பேசுவாங்க. இன்னும் நீங்க 15 நூற்றாண்டுகள் எடுத்தாலும் இவனு இந்த கேவலமான பேச்சுல விடவே மாட்டான். என் புருஷனை விட விஜய் மாமா முக்கியம்னு எதுக்கு? இதனாலதான் கற்பனையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. விஜயோட அந்த பிணைப்பு ஏற்படுத்திக்கிட்டு
அதாங்க நான் சொன்ன மாதிரிதான் இவனுக்கு வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் இவனோட புத்திலாம் ஒரே புத்தியா தான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதாவது எப்படி சொல்றதுன்னா, கேவலமா பேச தெரியும், பெண்களை மதிக்க தெரியாது, அசிங்கமா பேசுவாங்க, அவதூறு பரப்புவாங்க, பொய் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் மேல திறநிதி பிச்சை எடுத்து திப்பாங்க. இதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஆக்கியே தவிர மற்றபடி ஒண்ணும் கிடையாது. அதாவது இன்ன வரைக்கும் ஒரு 15 வருஷமா ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கானுல்ல, பெரிய புளுத்தி மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு உங்களை ஒரு எம்எல்ஏ கூட ஆக்கல, எண்டிக்காய் ஓட்டு உட்காந்துருக்கீங்களா? நீங்களாம் வேணான்னு ஒதுக்கி தள்ளி இருக்காங்கடா. நீங்களும் பஞ்ச பரதேசிகள். அதாவது பஞ்ச பரதேசிகள்னா தப்பா நினைச்சிடாதீங்க, ஓட்டுல பஞ்ச பரதேசிகள். அவனும் மத்தபடி கொளுத்துதான் அலையிறாங்க திருநிதி பிச்சை வாங்கிக்கிட்டு. அதாவது மூக்கு குறைஞ்சான். நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்க கிட்ட, திருநிதி வாங்குறீங்களா? அந்த திருநிதிக்கு கணக்கு கணக்கு கணக்கு. அதாவது காசு மக்கள்கிட்ட இருந்து வாங்குறீங்க, செலவு பண்றீங்க, தேநீர் அருந்த மாட்டேன்னு சொல்றீங்க. தேநீருக்கு பதிலாக வேற ஏதாவது இருந்துவீங்களா நீங்க? அப்ப கணக்கு கூடுறா மயிராண்டிங்களா? கணக்கு சொல்ற கணக்கு உங்களுக்கு கொடுக்குற பக்கு இல்லை. சரி, கணக்கு விட்டு இவ்வளவு நாள் 15 வருஷமா ஒரு மக்கள் உங்களுக்கு வந்து திருநிதியே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் ஒரே ஒரு கொஸ்டின், அவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு தொகுதியில மட்டும் மக்கள் கொடுத்த காசை வச்சுட்டு அரசாங்கம் செய்தோ நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கியிருக்கலாம்ல, அந்த ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ மாத்திருக்கலாம்ல, 5 மாத்திருக்கலாம். ஏன் பண்ண முடியல? திறனை காசுல நீங்க எந்த நல்லதாவது செஞ்சிருக்கீங்களா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கடா. நீங்க அங்க அதை செஞ்ச இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாதுடா. ஏதாவது மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கீங்களா? எங்கே வீடு கட்டி கொடுத்துருக்கீங்களாடா நீங்க? இல்லைன்னா ஏதாவது கஷ்டப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கீங்களா? ஒண்ணுமே நீங்க பண்ணதுங்களா? பண்ணாம பண்ணாதவனையும் உட்காந்துட்டு நீங்க இருந்துக்கிட்டு அவனையும் பிடிச்சி திட்டுறீங்க. அவன் வரான் இவன் வரான், பயமாடா உங்களுக்கு? நீங்க இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி நீங்க ஜெயிக்க கூட ஜெயிக்க மாட்டீங்க. ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க நீங்களே ஜெயிக்க விட மாட்டீங்க உங்களை நீங்களே. அப்படின்னு இருக்கும்போது எவனாவது புதுசா வந்துட்டானா நம்ம தொழில் பாதிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு கடுப்புல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க நீங்க? இது ஒரு கட்சி, இந்த கட்சிக்கு உட்காந்து ஒரு துண்டு மயிறு. சாரி, இந்த கட்சி இவங்க கட்சி கிடையாது, திருட்டு கட்சி. மொத்தத்துல எப்படின்னா, இன்னொருத்தர் சிபா ஆதித்யநாத் அவங்க கட்சியை இவனுக்கு திருடிட்டு வந்துட்டு அவர் பேரையும் கெடுக்கிறாங்க, கட்சி பேரையும் கெடுக்கிறாங்க. கடைசி வரைக்கும் ஒரு சீட்டு வாங்குறதுக்கு துப்பு கிடையாது, டெபாசிட் வாங்க துப்பு கிடையாது. இவனை வாங்க மாட்டானுங்க, இவனை வேணுன்னே தோக்குறானுங்க. இவன் இந்த எலெக்ஷன்ல இவனோட பிளான் என்னன்னா, டிஎம்கே ஜெயிக்கணும். அந்த டிஎம்கேக்காக ஓட்டை பிரிக்கலாம்னு பார்த்தாங்க. விஜயவாடியோட ஓட்டை பிரிக்கணும், நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா அந்த ஓட்டு பிரியும். அப்போ அந்த ஓட்டு டேமேஜ் வந்து யாருக்கு இருக்கும்னா ஏடிஎம்கேவோட ஓட்டு டேமேஜ் ஆகும். அதே மாதிரி டிவிகேவோட ஓட்டை நம்ம டேமேஜ் பண்ணி என்டிகே எடுத்துருச்சு அப்படின்னா சாலிடா டிஎம்கே எல்லா தொகுதியிலும் வின் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்கெட்ச் போட்டாங்க. கடைசியில இவனுக்கு எல்லாமே நாமத்தை போட்டு விட்டாங்க. அப்போ மக்கள் இங்க தெளிவா இருக்கிறாங்க. 15 வருஷமா ஒருத்தவங்களை வேணான்ட்டு 40 20 ஆகிட்டு 20 இன்னும் 10 ஆகி இல்லைன்னா 0 ஆகும்போது மட்டும் தான் இவங்களுக்கு புத்தி வரும்னா வந்துட்டு போயிட்டாங்க. அது வரைக்கும் இவங்க வந்துட்டு நாம பட்டநாமம் போட்டு ஆகிட்டு